வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் பற்றி நான் சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ஜென்ரேஷனில் வந்த கேம்ஸ் தான் எனக்கு பர்சனலி ஒன் ஆஃப் த ஃபேவரட் கேம்ஸ்னு சொல்லலாம். ஆப்வியஸ்லி எல்லா கேம்ஸுமே நல்லா தான் இருக்கும். பட் இந்த கேம்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக எனக்கு ஃபீல் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜென்ரேஷனில் ஏகப்பட்ட விஷயங்களை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ரீவியஸ் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த ஜென்ரேஷனில் ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் இருந்துச்சு. இந்த ஜென்ரேஷனில் தான் ஃபஸ்ட்டு டைமாக 3D போக்கிமான் கேம்ஸை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. முதல்ல போக்கிமான் வேர்ல்டை நம்ம 3Dயில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது 4th ஜெனில் தான். போக்கிமான்ஸ்க்குலாம் ஹிடன் எபிலிட்டிஸ் கொடுக்குறது, 3rd எவல்யூஷன் கொடுக்குறது, பவர்ஃபுல்லான போக்கிமான்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்னு இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் எனக்கு பர்சனலி இந்த கேமில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது டார்க் டைமென்ஷனுக்குள்ளே நம்ம போகிறது தான். நான் இதில் பர்சனலி பிளாட்டினம் தான் விளையாண்டேன். அண்ட் அந்த பிளாட்டினமில் பார்த்தீங்கன்னா கிரண்டினா தான் இதில் உள்ள ஒரு மெயினான லெஜெண்டரி போக்கிமான். அண்ட் அதுக்கு அதை கேப்சர் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு டார்க் டைமென்ஷனுக்குள்ளே போவோம். அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸே கம்ப்ளீட்லி வேறு லெவலில் இருந்துச்சு. அது வரைக்கும் நம்ம 2Dயில் பார்த்து 3Dயில் பார்த்துட மாட்டோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த போக்கிமான் கேம்ஸை நம்ம வேறு ஏதோ ஒரு டைமென்ஷனில் போய் விளையாண்டது உண்மையிலே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட புது விஷயங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனாலே இது என்னோட ஒரு ஃபேவரட் கேம்ஸாக இருக்குது. அண்ட் அந்த கேம்ஸில் எனக்கு பர்சனலி பெஸ்ட்டாக பட்ட டீமை தான் இதில் நான் பில்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஜென்னோட பெஸ்ட் டீமை பார்க்குறதுக்கு முன்னாடி இதை நான் மேக் பண்ண விதத்தை சொல்லிடுறேன். இந்த லிஸ்ட்டில் உள்ள போக்கிமான்ஸ் தான் இந்த ஜென்ரேஷன்ஸ்லேயே பெஸ்ட் ஆர் ஸ்ட்ராங்கஸ்ட் போக்கிமான்ஸ்னு அர்த்தம் இல்லை. நான் இந்த கேமை விளையாண்ட வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பட்ட போக்கிமான்ஸையும் முடிஞ்ச அளவு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போக்கிமான்ஸையும் வச்சு தான் இந்த லிஸ்ட்டை மேக் பண்ணியிருக்கிறேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எந்த ஒரு லெஜெண்டரி போக்கிமான்ஸும் இந்த டீமில் கிடையாது. ரீசன் என்னென்னா, லெஜெண்டரி போக்கிமான்ஸ்லாம் நமக்கு கேமோட எண்ணில் தான் கிடைக்கும். அண்ட் கிடைக்கும் போதே லெவல் 45, 50 ரொம்ப ஹை லெவலில் தான் கிடைக்கும். அதை வச்சு விளையாடுறதுல ஒரு ஃபன்னே இருக்காது, ரைட்? நம்ம கம்மி லெவல்லே கேப்சர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணி டெவலப் பண்ண போக்கிமான்ஸை வச்சு ஒரு கேமை கம்ப்ளீட் பண்ணும்போது தான் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே நமக்கு கிடைக்கும். ஆஃப்டர் ஆல் நம்ம கேம்ஸ் விளையாடுறதோட ரீசனே அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தானே. அதான் எந்த ஒரு லெஜெண்டரி போக்கிமான்ஸையும் இதில் நான் இன்க்ளூட் பண்ணலை. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் ட்ரேட்ஸ் மூலமாலாம் ஆப்டைன் பண்ணுற மாதிரி போக்கிமான்ஸையும் இதில் நான் இன்க்ளூட் பண்ணலை. ஏன்னா அது நம்மளில் பல பேருக்கு ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்கலி இதுதான் ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் படி தான் இந்த டீமை நான் பில்ட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு மேலே பேசாமல் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட் டீம் இன் ஷினோ ரீஜியன். ஓகே, இந்த ஜென்ரேஷனில் உள்ள பெஸ்ட்டு ஸ்டார்டர் என்னையை பொறுத்தளவு என்னன்னா இன்ஃபர்னேப், அதாவது சிம்சார் தான். ஸோ இதுதான் நிறைய பேத்துக்கு இந்த ஜென்ரேஷனில் ஃபேவரட் போக்கிமானும் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படி தான். அண்ட் ஏன் இதை நான் சூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, டார்டரா அதாவது கிராஸ் டைப் போக்கிமானை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட ஸ்பீட் ஸ்டாட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் ஆல்சோ கிராஸ் டைப் அந்தளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டைப் இல்லை. கம்பேரிட்டிவ்லி ஃபயர் அண்ட் வாட்டர் கம்பேர் பண்ணோன்னா கிராஸ் டைப் கொஞ்சம் கம்மி யூஸ்ஃபுல் தான். ஸோ அதனால் டார்டரை நான் அவ்வளோவா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அண்ட் எம்போலியான் ஒரு வாட்டர் டைப் போக்கிமான். அண்ட் இந்த ஜென்ரேஷனில் ஒரு சூப்பரான ஒரு போக்கிமானும் கூட. இதோட டைப்பே பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்ட் ஸ்டீல், ஒரு சம்மர் டைப் அட்வான்டேஜ் உள்ள ஒரு போக்கிமான். பட் இதில் பேலன்ஸ்டு ஸ்டாட்ஸ் இருக்குது, அது கொஞ்சம் அன்பேலன்ஸ்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வாட்டர் டைப் போக்கிமானை நம்ம இதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். வேறு ஒரு பவர்ஃபுல்லான வாட்டர் டைப் போக்கிமான் நமக்கு கிடைக்கும். அதனால் எம்போலியான் இதில் நமக்கு அவ்வளோ தேவைப்படாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் இன்ஃபர்னேப் தான் சூஸ் பண்ண சொல்லுவேன். இதோட டைப்பே பார்த்தீங்கன்னா ஃபயர் அண்ட் ஃபைட்டிங், ஒரு செம்மையான காம்பினேஷன். அண்ட் இதுகிட்ட பிளேஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான எபிலிட்டி இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட போக்கிமானோட ஹெச்பி 1/3 குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதோட ஃபயர் டைப் மூவ்ஸ் எல்லாமே 50% அதிக டேமேஜை காசு பண்ணும். ஸோ சும்மாவே நம்ம இன்ஃபர்னேப்போட அட்டாக் ஸ்டாட்ஸ்லாம் ரொம்ப அதிகம். ஸோ அது 50% அதிகமாச்சு ஃபயர் டைப் மூவ்ஸ் அப்படின்னா அதோட எஃபெக்ட் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இதோட ஹிடன் எபிலிட்டி அயன் ஃபிஸ்ட். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்மளோட பஞ்சிங் மூவ்ஸ் எல்லாத்தையுமே 20% மோர் பவர்ஃபுல்லாக கொடுக்கும். ஸோ அப்படி ஒரு சூப்பரான எபிலிட்டி அண்ட் ஹிடன் எபிலிட்டிஸ் கொண்ட ஒரு போக்கிமான் இன்ஃபர்னேப். அண்ட் இதோட ஸ்டாட்ஸை பார்த்தீங்கன்னா அட்டாக்ஸ், ஸ்பெஷல் அட்டாக் அண்ட் ஸ்பீட் மூணுமே செம்ம ஹையாக இருக்கும். ஸோ இது ஒரு செம்ம அஃபென்சிவான ஒரு போக்கிமான். அண்ட் ஆல்சோ இதால் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மூவ்ஸை லெவலப் மூலமாகவும் சரி டிஎம் மூலமாகவும் சரி லேர்ன் பண்ண முடியும். ஸோ அதனாலேயே இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்டார்டராக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் நம்ம டீமில் ரெண்டாவதாக வச்சுக்க போகிற போக்கிமான் இந்த ஜென்ரேஷனோட எலக்ட்ரிக் டைப் போக்கிமான் லக்ஸ்ரே.
ஷிங்ஸை வந்து நீங்கள் வந்து ரூட் 202லே பிடிக்க முடியும். அண்ட் இது ரொம்ப ஏர்லியாகவே நம்மளுக்கு கேமில் கிடச்சிரும். அண்ட் அதை வந்து நீங்கள் லக்ஸரேவாகவும் ஒரு ஈஸியாகவே வந்து எவால்வ் பண்ணிடலாம். இதோட அட்டாக் ஸ்டாட்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். அண்ட் இதால் ஃபிசிக்கலி டேமேஜ் பண்ண முடிகிற எலக்ட்ரிக் டைப் மூவ்ஸே நிறைய லேர்ன் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு செம்ம அட்வான்டேஜ். லைக் ஸ்பார்க், வைல்டு சார்ஜ், இதெல்லாம் ஃபிசிக்கல் மூவ்ஸ், எலக்ட்ரிக் மூவ்ஸ் அண்ட் ஆல்சோ செம்ம பவர்ஃபுல்லான மூவ்ஸும் கூட. ஸோ இந்த மாதிரி மூவ்ஸ் எல்லாம் வந்து லக்ஸரேவால் லேர்ன் பண்ண முடியும். அண்ட் அதோட அட்டாக் ஸ்டாட்ஸ் ரொம்ப அதிகம்னால இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதால் டிஎம் மூலமாகவும் எக்கச்சக்க மூவ்ஸை லேர்ன் பண்ண முடியும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தண்டர் ஃபேங், ஃபயர் ஃபேங், ஐஸ் ஃபேங் அப்படிங்கிற இந்த 3 மூவ்ஸையும் லேர்ன் பண்ண முடியும். இந்த 3மே வந்து ஒரு செம்ம ஃபிசிக்கல் மூவ்ஸ் தான். ஸோ இந்த 3யுமே உங்கள் போக்கிமான் நீங்கள் கற்று தந்தீங்க அப்படின்னா உங்கள் போக்கிமான் எந்த ஒரு போக்கிமான் டிஃபீட் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் லக்ஸரே நம்ம டீமில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தேர்ட் நம்ம வச்சுக்க போகிற போக்கிமான் இந்த ஜென்ரேஷனில் உள்ள ஒரு செம்மையான வாட்டர் டைப் போக்கிமான் ஃப்ளோட்ஜெல். இதோட ஃபஸ்ட் எவல்யூஷனான பூயிசல் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஷிங்ஸை பிடிச்ச அதே இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா உங்களால் பியூயிசலை வந்து கண்டுபிடிக்க முடியும். அண்ட் இதை வந்து நீங்கள் 2வது எவல்யூஷன்லேயே வந்து ஃப்ளோட்ஜெலை எவால்வ் பண்ணிடலாம். இதுக்கு 3 எவல்யூஷன் கிடையாது, பட் 2வது எவல்யூஷனே செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது செம்ம ஏர்லியாக ஆக்சசிபிளாக இருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் நிறைய இடங்களில் வந்து ரொம்ப அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஹியூஜ் அட்வான்டேஜே என்னென்னா இதோட ஸ்பீட் தான். இதோட ஸ்பீட் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரொம்ப அதிகம். அண்ட் இதோட எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டாட்ஸ்க்கு வந்து பவர் ஏற்றுற மாதிரியே இருக்கும். அதாவது இதோட எபிலிட்டி என்னன்னா ஸ்விஃப்ட் ஸ்விம். அண்ட் அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எப்போலாம் மழை பெய்யுதோ அப்போலாம் அதோட ஸ்பீடை வந்து டபுளாக மாற்றும். ஆல்ரெடி இதோட ஸ்பீட் ஸ்டாட்ஸ் அதிகம். அண்ட் மழை பெய்யும் போது டபுள் ஆச்சு அப்படின்னா எந்தளவு அதிகமாக இருக்கணும்னு பாருங்கள். அண்ட் இதோட ஹிடன் எபிலிட்டி என்ன அப்படின்னா வாட்டர் வெயில். இது என்ன பண்ணும் அப்படின்னா பேர்ன் ஆகாமல் நம்ம போக்கிமானை தடுக்கும். ஸோ சும்மாவே பார்த்தீங்கன்னா ஃபயர் டைப் போக்கிமானுக்கு எதிராக வாட்டர் டைப் போக்கிமான் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதால் வந்து பேர்னையும் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஃபயர் டைப் போக்கிமான்ஸை வச்சு இதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு இது ரொம்ப சூப்பரான போக்கிமான். அண்ட் இதோட ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பெஷல் டிஃபென்ஸ் தான். இது ஒரு செம்ம அஃபென்சிவ் போக்கிமான், பட் டிஃபென்ஸ்னு வரும்போது இது கொஞ்சம் வீக் தான். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். அண்ட் இதால் லெவல் அப் மூலமாக ஓரளவு நல்ல பவர்ஃபுல்லான மூவ்ஸ் லேர்ன் பண்ண முடியும். பட் டிஎம் மூலமாக நீங்கள் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பவர்ஃபுல் மூவ்ஸ் வந்து சொல்லித்தரலாம். அண்ட் குறிப்பாக டிஎம் மூலமாக இதுக்கு ஐஸ் பீம் சொல்லித்தர மறந்துடாதீங்க, செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம டீமில் வச்சுக்க போகிற 4வது போக்கிமான் என்ன அப்படின்னா ஹிப்போடோன். ஒரு செம்மையான கிரவுண்ட் டைப் போக்கிமான். இது ஒரு பியூரான கிரவுண்ட் டைப் போக்கிமான். இதோட ஃபஸ்ட் எவல்யூஷனான ஹிப்போபோட்டஸை வந்து நீங்கள் வந்து மேனியக் டனலில் தான் கேப்சர் பண்ண முடியும். அண்ட் இதோட ஸ்பான் ரேட் ரொம்ப கம்மி. இதை பிடிக்கிறதுக்கு சீரியஸ்லி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு பாயிண்டில் இது நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்கிற லெவலுக்கு நான் வந்து கடுப்பாயிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிது. ப்ராபப்ளி நான் தேடின நேரத்தில் அது எனக்குன்னு கிடைக்கலையா, என்னோட லக்கான்னு தெரியல. பட் அது எனக்கு சுத்தமாக கிடைக்கவே இல்லை. ரொம்ப நேரமாக சர்ச் பண்ணதுக்கப்புறமா, சொல்லப்போனால் பல நாள் சர்ச் பண்ணதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து ஹிப்போபோட்டஸ் வந்து அந்த இடத்துல கிடச்சிது. அண்ட் அதை ஹிப்போடான எவால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் எவால்வ் ஆகும். ஸோ அதோட க்ரோத் ரேட் வந்து கொஞ்சம் கம்மி. அண்ட் இது ஒரு செம்ம பவர்ஃபுல்லான கிரவுண்ட் டைப் போக்கிமான். இது ஒரு டேங்கி போக்கிமான்னு சொல்லலாம். அண்ட் இதோட ஹெச்பி, அட்டாக், டிஃபென்ஸ் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹையாக இருக்குது அப்படின்ட்டு. இது உங்களுக்கு பேட்டிலில் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ஃபிசிக்கல் ஸ்டாட்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகம். ஆனால் ஸ்பெஷல் ஸ்டாட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் ஸ்டில் இதோட ஃபிசிக்கல் ஸ்டாட்ஸ் இவ்வளோ அதிகமாக இருக்கிறதுனால அதை வந்து நம்ம இது கூட பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கிரவுண்ட் டைப் மூவ்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஃபிசிக்கல் மூவ்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாட்ஸ் அதிகமாக இருக்கிறதும் ஒரு அட்வான்டேஜ் தான். இதால் டிக்கு, கிரன்ச்சு, டேக் டவுனு, எர்த்துக்வாக்கு, டபுள் எட்ஜ் மாதிரியான ரொம்பவே பவர்ஃபுல்லான மூவ்ஸை வந்து வெறும் லெவல் அப்ஸ் மூலமாகவே கற்றுக்க முடியும். இப்போ நான் சொன்ன மூவ்ஸே பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மூவ்ஸாக இருக்கும். ஸோ இந்தளவுக்கு வெரைட்டி ஆஃப் மூவ்ஸ் அண்ட் ஆல்சோ இது எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல். இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் பை லெவல் அப் மூலமாகவே இதெல்லாம் கற்றுக்க முடியும். அண்ட் டிஎம் மூலமாகவும் இதுக்கு ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பவர்ஃபுல் மூவ்ஸை சொல்லித்தரலாம். அண்ட் இந்த போக்கிமான் உங்கள் டீமில் இருக்கையில் உங்களுக்கு ஒரு செம்ம டேங்கியான போக்கிமான் டீமில் இருக்கிற மாதிரி இது எனக்கு பர்சனலி இந்த ஜென்ரேஷனில் ரொம்ப ஒரு ஃபேவரட்டான போக்கிமான். அண்ட் நம்ம 5th வச்சுக்க போகிற போக்கிமான் லுக்காரியோ. நம்மள பல பேருக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் போக்கிமானாக இது இருக்கும். அண்ட் இது இந்த கேமில் வந்து ஃப்ரீ டு ஆக்சஸ் போக்கிமான் தான். ஃப்ரீயாகவே நமக்கு கிடைக்கும். எக்கு வந்து நமக்கு இது கொடுப்பாங்க. அண்ட் அதை எங்கே கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அயன் ஐலாண்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு கேவ் இருக்கும். அங்கே வந்து உங்களோட ரைவல் கூட வந்து நீங்கள் அந்த கேவுக்குள்ளே ட்ராவல் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாரையுமே டிஃபீட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அவன் வந்து இந்த எக்கை வந்து கொடுப்பான். அந்த எக்கில் இருந்து உங்களுக்கு ரியோலோ கிடைக்கும். முக்கியமான விஷயம், அந்த எக்கை வாங்குறதுக்கு உங்களோட பார்ட்டியில் வந்து ஒரு ஃப்ரீ ஸ்லாட் இருக்கணும். ஸோ அந்த கேவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட பார்ட்டியில் வெறும் 5 போக்கிமானை மட்டும் வச்சுட்டு போங்க. அட்லீஸ்ட் ஒரு போக்கிமானுக்காச்சும் இடம் வச்சுட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த எக்கு கிடைக்கும். அண்ட் லுக்காரியோட டைப் காம்பினேஷனே செம்மையாக இருக்கும்.
இருக்கட்டும், ஃபைட்டிங் அண்ட் ஸ்டீல் ஒரு செம்மையான காம்போ. அண்ட் இதோட அட்டாக் ஸ்டாட், ஸ்பெஷல் அட்டாக், ஸ்பீட் எல்லாமே அதிகம். ஸோ இதுவும் ஒரு செம்ம அஃபென்சிவான போக்கிமான். டிஃபென்சிவாக இது யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ஸ்டில் செம்ம அஃபென்சிவ் போக்கிமான். அண்ட் இதுக்கு ஏகப்பட்ட டைப் அட்வான்டேஜஸ் இருக்குது. இது ஒரு ஸ்டீல் அண்ட் ஃபைட்டிங்கிறதுனால நிறையா டைப் அட்வான்டேஜஸ் இருக்குது. அண்ட் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு லெவல்லேருந்தே நமக்கு கிடைக்கும். ஏன்னா எக்லேருந்து ஹேட்ச் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு லெவல்லேருந்தே கிடைக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் லெவல்லே இதால் ஆரா ஸ்பியர் அண்ட் ஃபோர்ஸ் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு 2 சூப்பரான ஃபைட்டிங் டைப் மூவ்ஸ் வந்து லேர்ன் பண்ண முடியும். ஸோ நிறையா போக்கிமான்ஸ்ட்டு வந்து அந்த ஒரு ப்ரிவிலேஜ் இருக்காது. ஏன்னா அதோட ஃபஸ்ட்டு லெவல்லே நிறைய பவர்ஃபுல்லான மூவ்ஸை லேர்ன் பண்ணுது. அண்ட் நம்மளால் அதை ஃபஸ்ட் லெவல்லே கேப்சர் பண்ண முடியாது. அதனால் நிறைய மூவ்ஸ் வந்து மிஸ் ஆகிடும். அதை வந்து நம்ம மூவ் ரிமைண்டர்கிட்ட போய் அதை வந்து திரும்ப லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து நம்மளுக்கு எக்லேருந்தே ஹேட்ச் ஆகுறதுனால ஃபஸ்ட்டு மூவ்ஸில் இருந்தே வந்து நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்ம பவர்ஃபுல்லான ஃபைட்டிங் டைப் மூவ்ஸ் இதுக்கு கிடைக்கும். அண்ட் ஆல்சோ டிஎம் மூலமாக இதால் ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் பவர்ஃபுல் மூவ்ஸ் வந்து கற்றுக்க முடியும். ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள், சொன்னால் சொல்லிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு அதிகமான மூவ்ஸ் வந்து இதில் லேர்ன் பண்ண முடியும். ஸோ இதனால தான் வந்து லுகாரியோ கண்டிப்பாக உங்கள் டீமில் இருக்குன்னு சொல்கிறேன். எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் போக்கிமான் அண்ட் ஆல்சோ ஒரு செம்ம யூஸ்ஃபுல்லான போக்கிமான். அண்ட் ஃபைனலி நம்ம டீமில் இருக்கிறது இந்த ஜென்ரேஷனோட சூடோ லெஜெண்டரி போக்கிமானான கார்சாம்ப். இதை இன்னைக்கு வரைக்கும் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் சூடோ லெஜெண்டரி போக்கிமானாக கன்சிடர் பண்ணுறாங்க. போக்கிமான் கேம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கார்சாம்பை வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு செம்ம பவர்ஃபுல்லான போக்கிமான். இது ஒரு டிராகன் அண்ட் கிரவுண்ட் டைப் போக்கிமான், ஒரு செம்ம டைப் காம்போ. இதுவுமே இந்த ஜென்ரேஷனில் எனக்கு பிடிச்ச விஷயமே அதுதான். ஏகப்பட்ட சூப்பரான டைப் காம்போஸை கொடுத்துருப்பாங்க. நம்ம டீமே இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து செம்ம ஒரு டைப் காம்போஸே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான போக்கிமான்ஸை கொண்ட ஒரு ஜென்ரேஷன் தான் இது. ஸோ இது வந்து ஒரு டிராகன் அண்ட் கிரவுண்ட் டைப்புங்கிறதுனால இதுகிட்ட உள்ள ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஐஸ் அண்ட் டிராகன். பட் டிராகன் வந்து இன்ட்டு 2 டேமேஜ் தான் காசு பண்ணும், பட் ஐஸ் வந்து இன்ட்டு 4 டேமேஜ் காசு பண்ணும். ஸோ அதனால் ஐஸ் டைப்புக்கு எதிராக கார்சாம்ப் யூஸ் பண்ணாதீங்க. மித்த எந்த டைப்புக்கு எதிரானாலும் கார்சாம்ப் சூப்பராகவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். இதெல்லாம் லெவலப் மூலமாக சில பவர்ஃபுல்லான மூவ்ஸை கற்றுக்க முடியும். இருந்தாலும் அதோட மூவ்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் ஸ்டில் டிஎம் மூலமாக இதுக்கு ஏகப்பட்ட மூவ்ஸை நீங்கள் சொல்லித்தரலாம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஏகப்பட்ட மூவ் செட் வந்து உங்களுக்கு டிஎம் மூலமாக எனக்கு சொல்லித்தர முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லி தந்தீங்க அப்படின்னா கார்சாம்ப் வந்து ஒரு செம்ம பவர்ஃபுல்லான போக்கிமானாக இருக்கும். இதில் உள்ள எல்லா போக்கிமானுமே நமக்கு ரொம்ப ஃபேவரட்டான போக்கிமானாக இருக்கும். குறிப்பாக இன்ஃபெர்னேப், லுகாரியோ, கார்சாம்ப் இது எல்லாமே வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான போக்கிமான். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேவரட் போக்கிமான்ஸை கொண்ட ஒரு ஜென்ரேஷன் இது. ஸோ இதுதான் என்னோட டீம். அண்ட் உங்களோட டீம் என்ன அப்படிங்கிறத வழக்கம் போல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி அனிமே ஆர் கேமிங் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு தமிழில் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒட்டாக்கு தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video.